icpacademy CA, CMA, CS, CAT போன்ற அனைத்து விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களும் இங்கு எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும். எங்களிடம் 25 வருடத்துக்கு மேல் அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர்களாலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோட கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பல விதமா இருக்கு. இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூரை சேர்ந்த மாணவர்கள் என்றால் கவலை வேண்டாம். எங்களிடம் ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நடத்தப்படுகிறது. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அணுக வேண்டிய முகவரி நம்பர் 973 TELC Church Complex, Town Hall Bus Stand, Coimbatore 641001. Contact 9894795915. Now the next heading goes communication of acceptance. There are two issues for discussion and it has to be understood clearly. Adenna, what are the modes of acceptance and when acceptance is said to be completed? First, let us discuss about modes of acceptance. Section 3 of the Act enna solludana generally there are two modes of communication. One by act, இன்னொன்று by omission intending thereto to communicate to the other, which is the effect of communicating it to the other. அதாவது ஒரு ஆக்ஷன் செஞ்சாலும் அது வந்து ஜென்ரல் மோட் ஆஃப் கம்யூனிகேஷன்னு எடுத்துக்கலாம். இல்லை நெக்ஸ்ட் இஸ் பை ஒமிஷன் பட் இன்டெண்டிங் thereby to communicate to the other. Omission, purpose of the omission is to let know the other person. But otherwise, how I can say, in the omission அப்படிங்கிறது அதனோட ரிசல்ட் வந்து அதர் பர்சனுக்கு கம்யூனிகேட் ஆகிருக்கிற எஃபெக்டை கொடுத்துச்சுன்னால் in that case the acceptance is being considered as, the offer being considered as accepted. In detail, what is first communication by act? Any communication by act includes the acceptance that is given in words, either oralaக இருக்கலாம் அல்லது ரிட்டனாக இருக்கலாம். ரிட்டன்னு வரும்போது அது உட்காந்து எழுதியிருந்தால் மட்டும்தானா கிடையாது. லெட்டராக இருக்கலாம், டெலிகிராமாக இருக்கலாம், ஃபேக்ஸு, மெயிலு, ஏன் அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருந்தால் கூட அதை ரிட்டன் வேர்ட்ஸ்ன்னு தான் எடுத்துக்கிறோம். ஓரல்னு சொல்லும்போது டைரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேட் ஆகிருக்கணுங்கிறது இல்லை, டெலிஃபோன் மெசேஜஸ் கூட இருக்கலாம். அகெயின் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது கண்டக்ட், அதனுடைய பர்பஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்கிறது வந்து ஜஸ்ட் டு கம்யூனிகேட் பாசிட்டிவ் ஆக்ட்ஸ் ஆர் த சைன்ஸ் தட் தி ஆப்போசிட் பார்ட்டி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தட் ஹீ இஸ் மேக்கிங் இட் டு சே he is accepting it or to say it is to be conveyed. இவர் சொல்கிறதுக்காக இவர் அந்த செயலை செஞ்சு காட்டுறத அவங்க வந்து அதை எடுத்துக்கிற மாதிரி அவங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கணுங்கிறது தான் கம்யூனிகேஷன் பை ஆக்ட்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து கம்யூனிகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ் பை ஒமிஷன் டு டூ சம்திங். எதையாவது ஒன்று செய்கிறதுக்கான ஒமிஷன், எதையாவது செய்யாமல் விடுறது கூட சில சமயம் அக்செப்டன்ஸ் ஆகலாம். எப்படி? such omission is conveyed by a conduct or forbearance on the part of the person to convey his willingness. அதாவது அவர் ஒரு காண்டக்டை பண்ணாமல் விட்டாலோ அல்லது அவருடைய வில்லிங்னஸை சொல்கிறதுக்காக அதை போகாமல் அவர் அதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் இருந்தாலோ அதை வந்து கம்யூனிகேஷன் டு டூ சம்திங்னு சொல்கிறோம். பட் வேறஸ் சைலண்ட்டாக இருந்தார்னா அதுக்கு பேர் கம்யூனிகேஷன் பை ஒமிஷன் எடுத்துக்க முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்டுவல் எக்ஸாம்பிள் தான். எக்ஸாம்பிள் 59 finished. A offers B rupees 50,000 if he does not arrive before the court of law as an evidence of the case. அதாவது B வந்து கோர்ட்டுக்கு வரக்கூடாது, அவர் விட்னஸ், அவர் வராமல் இருக்கணும். இருந்தால் ஏ வந்து அவருக்கு 50,000 rupees கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு. பி ஆன் த டேட் ஆஃப் தி ஹியரிங் வராமல் விட்டார்னா அது வந்து அவருடைய அக்செப்டன்ஸாக தான் எடுத்துக்கிறோம். ஏன்னா ஒமிஷன் ஆஃப் டூயிங் an act, he omits to come, he doesn't come there, but by his act
he makes the other person understand that he has accepted the offer. So this is what is called communication of acceptance by omission to do something. Next is communication of acceptance by conduct. For instance, delivery of goods at a price by seller to a willing buyer will be understood as communication by conduct to convey acceptance. Willing buyer ஒரு ப்ரைஸ் இதுதான் ப்ரைஸான்னு கேட்டிருக்காரு. அப்போது குட்ஸை இவர் செல்லர் டெலிவர் பண்ணிட்டாருன்னா இட் இஸ் அண்டர்ஸ்டுட் தட் ஹி அக்செப்ட்ஸ் ஃபார் தி ஆஃபர். அதே மாதிரி ஒன் நீட் நாட் எக்ஸ்பிளைன் why one boards a public bus or drop a coin in a weighing machine. ஒரு weighing machineல ஏன் ஒரு காயின் போடுறாருனோ ஒரு பஸ்ஸில் ஏன் ஏறுறாரோங்கிறதுக்கோ அவர் எதுவும் பை வேர்டு சொல்ல வேண்டியதில்லை. இட் இஸ் an act of acceptance that the transport is ready to carry any passenger அந்த பஸ் போகுது. அதில் இவர் ஏறி உட்காந்தா he is willing to pay the charges and he is willing to ride in the busங்கிறது it is conveyed communication. அதே வந்து weighing மிஷினில் வெண்டிங் மிஷினில் ஒரு காயின் போடுறாருன்னா he is ready to give his money to find out his way. So this is also an acceptance. The other issue, communication of acceptance is about the effect of act or omission or conduct. Indirect efforts வந்து எஃபெக்டிவ்லாக கம்யூனிகேட் ஆகிருக்கணும் அக்செப்டன்ஸ்க்கோ நான் அக்செப்டன்ஸ்க்கோ. அந்த எஃபெக்ட் இல்லாமல் இருந்ததுன்னா அக்செப்டர் அவருக்குள்ளேயே நினச்சிட்டு இருந்தாருன்னா தென் இன் தட் கேஸ் இட் இஸ் நாட் கன்சிடர்ட் அஸ் அன் acceptance. In his own mind, if he takes, where a resolution passed by a bank to sell land to A remained uncommunicated by A to A. It was held there was no communication and hence no contract. Banker or resolution pass பண்ணுறாங்க பேங்க்கில் டைரக்டாக ஸ்கூலில் that in the land of A விற்கிறோம் அப்படின்னு. But they did not communicate it to Mr. A. In that case, this was not considered to be a contract because A was not properly informed about the selling of the land. இது வந்து சென்ட்ரல் பேங்க் வர்சஸ் வியாங்டேஷ் 1949 நடந்த ஒரு கேஸ். ஸோ அக்செப்டன்ஸ் எய்தர் பை ஆக்ட் ஆர் ஒமிஷன் ஆஃப் டூயிங் an act or by an act making to understand the person that it is acceptance முடிஞ்சால் மட்டும்தான் இது கான்ட்ராக்ட் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ கம்யூனிகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ் when it is said to be complete அப்படின்னு பார்த்தோன்னா செக்ஷன் 4 ஆஃப் தி ஆக்ட் சொல்லுது. ப்ரொப்போசர் ஆஸ் அகெயின்ஸ்ட் த ப்ரொப்போசர் அப்படின்னு பார்க்கும்போது when it is put in course of transmission to him so as to be out of the power of the acceptor to withdraw the same. When it is put in the course of transmission to him so as to be out of power of the acceptor. அக்செப்டரோட பவர்லேருந்து வெளியில் வர்றதுக்கும் வித்ட்ரா பண்ணுறதுக்கும் எப்போ டிரான்ஸ்மிஷன் கோர்ஸை ரெடி பண்ணுறாங்களோ அப்போ இட் சேஸ் டு பி தி அக்செப்டன்ஸ் கம்யூனிகேஷன் இஸ் கம்ப்ளீட். ஆஸ் அகெயின்ஸ்ட் தி அக்செப்டார் வரும்போது when it comes to the knowledge of the proposer. அக்செப்டார் எப்போ அக்செப்டன்ஸோட கம்யூனிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுறாரு அப்படின்னா ப்ரொப்போசருக்கு அது தெரிய வந்ததுன்னா தென் அகெயின்ஸ்ட் தி அக்செப்டார் இட் இஸ் செட் டு பி கம்யூனிகேட்டட். Where a proposal is accepted by a letter and sent by post, the communication of acceptance எப்போ கம்ப்ளீட் ஆகுதுன்னா as against the proposer. Letter of acceptance is எப்போ போஸ்ட் ஆகுதோ அப்போவே it is said to be completed. As against the acceptorங்கும்போது the letter when it reaches the proposer it is said to be accepted. For example, B accepts A's proposal and sent his acceptance by post on 14th. The communication of acceptance as against A is completed on the 14th. That is when the letter is posted. As against B's acceptance will be complete abdina only when the letter reaches Mr. A. Here A, the proposer, will be bound by B's acceptance even if the letter of acceptance is delayed in the post or lost in transport. The golden rule is ப்ரொப்போசர் வந்து இந்த கான்ட்ராக்டுக்கு எப்போ பவுண்ட் ஆகிறாருன்னா த மொமெண்ட் அக்செப்டர் போஸ்ட் பண்ண முடித்தார்னாலே லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸை எப்போ போஸ்ட் பண்ணி முடித்தாரோ அப்போவே வந்து இட் இஸ் அக்செப்டட். பட் இட் இஸ் நெசசரி தட் த லெட்டர் இஸ் கரெக்ட்லி அட்ரெஸ்ட், அடிக்குவேட்டாக ஸ்டாம்ப் ஆகிருக்கணும்,
டியூலி போஸ்ட் ஆகிருந்துருக்கணும். இன் சச் அன் event the loss of letter in transit அல்லது ராங் டெலிவரி அல்லது நான் டெலிவரி will not affect the validity of the contract. இதில் வந்து டிரான்சிட்டில் தொலைஞ்சு போனாலோ இல்லை ராங்காக டெலிவரி ஆனாலோ இல்லை அவருக்கு நான் டெலிவரி அவருக்கு டெலிவரி ஆயிருக்காட்டோ கான்ட்ராக்டோட வேலிடிட்டியை அதை அஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அக்செப்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது he is bound by his acceptance only when his letter of acceptance reaches the proposer. ஸோ இந்த கேஸில் நம்ம ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது என்னென்னா அந்த லெட்டர் ப்ரொப்போசருக்கு ரீச் ஆகும்போதே அக்செப்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அக்செப்டன்ஸுக்கு அவர் பவுண்டாகிறார். லெட்டர் டெலிவரி ஆகலைன்னா தி அக்செப்டன்ஸ் குட் பி ட்ரீட்டட் ஆஸ் ஹேவிங் பீன் கம்ப்ளீட்டட் ஃப்ரம் த வியூ ஆஃப் ப்ரொப்போசர் பட் நாட் ஃப்ரம் த வியூ பாயிண்ட் ஆஃப் அக்செப்டர். அஃப்கோர்ஸ் இது ஒரு ஆக்வர்டு சுச்சுவேஷன் தான் ஒன் பார்ட்டி கான்ட்ராக்டில். Contract through no one would be sure as whether the letter of acceptance had gone. அவர் வந்திருக்கா இல்லையாங்கிறத அவர் ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா அவர் கிடைக்கலன்னு சொன்னார்னா அதை எப்படி ப்ரூஃப் இல்லாமல் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நெக்ஸ்ட் அக்செப்டன்ஸ் ஓவர் டெலிஃபோன் ஆர் டெலெக்ஸ் ஆர் ஃபேக்ஸ். ஒரு ஆஃபர் பண்ணும்போது இன்ஸ்டேனியஸ் கம்யூனிகேஷன் டெலெக்ஸோ டெலிஃபோனோ ஃபேக்ஸோ இமெயிலோ அப்படின்னு வந்தால் contract is only complete when the acceptance is received by the offering and the contract is made at the place where the acceptance is received. However, in case of a call drop and disturbance in the line அதில் வேலிட் கான்ட்ராக்ட் இல்லை, அது வேலிட் கான்ட்ராக்டாக எடுத்துக்க முடியாது. நெக்ஸ்ட் அண்டர் ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ். ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ்னு வரும்போது அதை இட் ஷுட் பி கன்வேட் வெரி இன்டெலிஜென்ட்லி அண்ட் அக்செப்டன்ஸ் அண்டர் தீஸ் கண்டிஷன்ஸ் ஆர் ஆல்சோ கன்வேட் பை தி ஆஃபரை அகெயின் வித்தவுட் ஹிம் ஈவன் ரியலைசிங் இட். இல்லை அவரும் வந்து ரொம்ப ஆஃபரை வந்து ஒரு டாக்டிஸாக அதை வந்து அவர்கிட்ட இருந்து ஸ்பெஷல் கண்டிஷனில் அக்செப்டன்ஸ் வாங்கிக்கணும். எக்ஸாம்பிள் இதுக்கு வேர் அ பேசஞ்சர் அண்டர்டேக்ஸ் அ ட்ராவல், the condition of travel are printed at the back of the ticket. Sometimes these special conditions are brought to the notice of the passengers, sometimes not. In an event, the passenger is treated as having accepted the special condition the moment he bought his ticket. இப்போ டிக்கெட்டில் பின்னால் கண்டிஷன்ஸ் எல்லாம் எழுதியிருப்பாங்க. அப்போ ஒரு பேசஞ்சர் டிக்கெட்டை வாங்கினாலே அவர் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாருங்கிற அர்த்தத்தில் தான் போகும். ஸோ ஒருத்தர் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ஏரில் ட்ராவல் ஆகுறாருன்னா ஸ்பெஷல் கண்டிஷன் அந்த ஏர் டிக்கெட் பின்னால் ஒரு சின்ன லெட்டர்ஸில் பிரிண்ட் ஆகிருக்கும். அப்போ இந்த கண்டிஷன்ஸ் ஆர் ஃபவுண்ட் டு ஹவ் பீன் டிஸ்பிளேஸ்ட் அந்த நோட்டீஸ் போர்ட் ஆஃப் தி ஏர்லைன் ஆஃபீஸர் டூ ஆஃபீஸில். பேசஞ்சர்ஸ் அதை பார்த்துருக்க மாட்டாங்க, இல்லை அதை வந்து உதாசீனப்படுத்தியிருப்பாங்க. இங்கே வந்து இந்த கண்டிஷன் கன்சிடர்ட் ஆகுமா, கம்யூனிகேஷன் பேசஞ்சர்ஸுக்கு போய் சேர்ந்துருக்கு, ஏர்லைன்ஸுக்கு ஏர்லைன் கம்யூனிகேட் பண்ணியிருக்கா அப்படின்னு எல்லாம் பார்க்கும்போது இதில் ஏர்லைன்ஸ் பார்ட்டில் ஆஃபரர் அது கம்யூனிகேட் ஆகிருக்கு, இது அஃபர்மேட்டிவாக தான் போகும். ஸோ இது வந்து ஒரு முகுல் தத்தா வர்சஸ் இந்தியன் ஏர்லைன்ஸுங்கிற ஒரு கேஸில் பார்த்துருக்காங்க. வேர் த பிளெயின்டிஃப் ஹேட் ட்ராவல்ட் ஃப்ரம் டெல்லி டு கொல்கட்டா by air and the ticket bore conditions in fine print, but such terms and conditions should be reasonable. அந்த டிக்கெட்டில் எல்லா கண்டிஷன்ஸும் போட்டிருக்கு. அவர் கொல்கட்டா டெல்லி டு கொல்கட்டா ட்ராவல் பண்ணுறாரு, அதில் ரீசனபிள் கண்டிஷன்ஸ் பிரிண்ட் ஆகிருந்துருக்கணும். எக்ஸாம்பிள் 61, a launderer gives his customer a receipt for clothes received for washing. ஒரு வாஷிங் கொடுத்த ஒரு லாண்ட்ரியில் அந்த கஸ்டமருக்கு ஒரு ரெசிப்ட் கொடுக்குறாங்க. The receipt carries special conditions and are to be treated as having been duly communicated to the customer, and therein a tactless acceptance of these conditions is implied by the customer's acceptance of the receipt. Customer எப்போ அந்த ரெசிப்டை வாங்கிக்கிறாரோ அப்போவே he is to be understood that he accepts for the condition. இது வந்து லில்லி ஒயிட் வர்சஸ் முனுசாமி இன் 1966 இந்த கேஸில் இந்த மாதிரி ஒரு லா வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து லில்லி ஒயிட் வர்சஸ் முனுசாமி கேஸ் என்னன்னு பார்க்குறோம். அங்கே பி டெலிவர்டு சம் க்ளோத்ஸ் டு ட்ரை கிளீனர் ஃபார் விச் ஷீ ரிசீவ்ட் அ லாண்ட்ரி ரெசிப்ட் containing a condition that in case of loss, customer would be entitled to claim 15% of the market price of the value of article. P lost a new saree, held
terms were unreasonable and P was entitled to recover full value of the saree from the dry cleaner. P delivered some clothes to dry cleaner for which she received a laundry receipt containing a condition that in case of loss, the customer would be entitled to claim 15% of the market price of the article. இப்போ P வந்து ஒரு ட்ரை கிளீனருக்கு குட்ஸ் போடுறாங்க. அப்போ அந்த ட்ரை கிளீனர்கிட்டேருந்து ஒரு ரெசிப்ட் வருது. அதில் வந்து எழுதியிருக்கு 15% அந்த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் தி ஆர்டிக்கல் கொடுப்பாங்க. எப்போ இஃப் சப்போஸிங் லாஸ் ஹேப்பன்ஸ். பட் அந்த லாண்டரர் லாஸ்ட் அ நியூ சாரீ. அப்போது இந்த இதில் வந்து the terms were unreasonableனு law டிசைட் பண்ணி P கிட்ட இருந்து ஃபுல் வேல்யூவை வாங்கி கொடுத்தாங்க அந்த கஸ்டமர்ஸ். இந்த கேசஸில் வந்து டாக்குமெண்ட்ஸ் ஹவ் பீன் அக்செப்டட் வித்தவுட் அ ப்ரொட்டஸ்ட் அண்ட் ஹென்ஸ் அமௌண்ட் டு டாக்டஸ் அக்செப்டன்ஸ். இப்போ ரெசிப்டை வந்து அவங்க எந்த விதமான ஒரு இதையும் டாக்குமெண்ட்டும் ஒரு ப்ரொட்டஸ்ட் இல்லாமல் வாங்கிட்டாங்க. அப்போது அக்செப்டன்ஸ் வந்து இருக்குங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ இஃப் எனி இட் ஹேஸ் டு பி கிளைம்டு. ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட். ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் கான்ட்ராக்ட் யாருக்கு என்ஃபோர்ஸ் பண்ணதோ அந்த இடத்துல அந்த டாக்குமெண்ட்டில் எல்லாம் ரிட்டனாக இருந்து அந்த கான்ட்ராக்டை என்ஃபோர்ஸ் பண்ணவர் கரெக்ட் நோட்டீஸ் கொடுத்துருந்தாருன்னா, ஈவன் தோ த அக்செப்டார் அந்த டாக்குமெண்ட்டை ரிசீவ் பண்ணியிருந்தா கூட கண்டென்ட் ஆஃப் த டாக்குமெண்ட்டில் ஏதாவது கண்டிஷன் கரெக்டாக மென்ஷன் ஆகியிருக்காட்டுன்னா இட் இஸ் நாட் ஹீ டஸ் நாட் கெட் எனி கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷன். அந்த ஃபேஸில் அந்த ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ் இருக்குங்கிறது ரீசனபிள் நோட்டீஸ் கொடுக்காட்டால், அதில் பிரிண்ட் ஆகியிருக்காட்டால் அக்செப்ட் ஆகிற அது எந்த விதத்துலேயும் ஆப்ளிகேஷன் கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷன் இன்கர் பண்ண மாட்டார். இதே அதர் சிச்சுவேஷனில் அந்த ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ் அவருக்கு கம்யூனிகேட் ஆகாமல் இருந்தால் அந்த அக்செப்டாருக்கு அதில் ரைட் எந்த விதமான கான்ட்ராக்சுவல் அப்ளிகேஷனும் கிடையாது அப்படிங்கிறத ராஜ்பூர் டிரான்ஸ்போர்ட் வர்சஸ் கியான்ஷாம் கேஸில் இட் இஸ் ஃபவுண்ட் குட். நெக்ஸ்ட், கம்யூனிகேஷன்ஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். செக்ஷன் 4 ஆஃப் த ஆக்டில் வந்து கம்யூனிகேஷன் ஆஃப் அ ப்ரொப்போசல் எப்போ கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா, அந்த பர்சனோட நாலேஜுக்கு அது போச்சுன்னா அப்போ கம்யூனிகேஷன் ஆஃப் ப்ரொப்போசல் கம்ப்ளீட் ஆகுதுன்னு பார்த்தோம். அதே அக்செப்டன்ஸ் எப்போ கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா 2 ஆங்கிளில் பார்க்கணும். ஒன்று ஃப்ரம் தி வியூ பாயிண்ட் ஆஃப் ப்ரொப்போசர் அண்ட் 2 ஃப்ரம் தி வியூ பாயிண்ட் ஆஃப் அக்செப்டர். ப்ரொப்போசரோட வியூ பாயிண்டில் பார்க்கும்போது அக்செப்டன்ஸ் வந்து டிரான்ஸ்மிஷன் கோர்ஸில் போட்டு பவர் ஆஃப் அக்செப்டாரோட பவருக்கு அவுட் ஆஃப் இது இருந்ததுன்னா ஃப்ரம் த வியூ பாயிண்ட் ஆஃப் அக்செப்டார் இட் would be complete when it comes to the knowledge of the proposer. ப்ரொப்போசரோட நாலேஜுக்கு அக்செப்டாருக்கு கிடச்சிடுச்சு, அக்செப்டாருக்கு தெரிஞ்சிருச்சுன்னு தெரிய வரும்போது இட் இஸ் the proposal has been sent, accepted அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். At the time the offeree may be required to communicate the act by way of acceptance. ஆஃபரி வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிற ஆக்ஷனை காட்ட வேண்டியது இருக்கும் சில கேசஸில். In this case it's not enough if the offeree merely performs the act, but he should also communicate his performance. ஆக்டை பர்ஃபார்ம் பண்ணுறது மட்டும் சில கேசஸில் பத்தாது, அந்த கம்யூனிகேஷனும் அந்த பர்ஃபார்மன்ஸை பற்றி அவர் கொடுக்கணும். அன்லெஸ் தி ஆஃபர் இன்க்ளூட்ஸ் அ டேர்ம் that mere performance will constitute acceptance. அதே வந்து அந்த ஆஃபர்லையே கம்யூனிகேஷன் வேண்டியதில்லை, அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலே அக்செப்டன்ஸை வந்து ஏற்றுக்க முடியும் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த இடத்துல கம்யூனிகேஷன் இஸ் நாட் நெசசரி. The position was clearly explained in the famous case Carlyle versus Corbalic and Smoke Ball. Defendant or a sole proprietary concern manufacturing a medicine which was a carbolic ball. அந்த ஸ்மோக் இன்ஹேல் பண்ணுறது உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸாக க்யூர் ஆகும், கோல்டு அண்ட் அதர் கனெக்டட் எயில்மெண்ட்ஸ் க்யூர் ஆகும்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அந்த மெடிசன் செல் பண்ணுறதுக்கு கொடுத்தாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் ஆல்சோ இன்க்ளூடட் a reward of rupees to any person who contracted influenza after using the medicine.
மிஸ்ஸஸ் காலில்ங்கிறவங்க அது அந்த ஸ்மோக் பால்ஸை யூஸ் பண்ணாங்க, அது படி நடந்தாங்க, பட் இன்ஃப்ளூயன்ஸா வந்துச்சு. அப்போது ஷி வாஸ் என்டைட்டில் டு த ரிவார்ட் பிகாஸ் ஷி ஹஸ் பர்ஃபார்ம் த கண்டிஷன் ஃபார் அக்செப்டன்ஸ். அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டில் இதை யூஸ் பண்ணோங்கிற கம்யூனிகேஷன் எதுவும் தேவை அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் எதுவும் கொடுத்துருக்கல. ஸோ இட் வாஸ் நாட் நெசசரி ஃபார் ஹர் டு கம்யூனிகேட் தட் ஷீ இஸ் யூஸிங் த மெடிசன். அப்போ கோர்ட் வந்து 2 பிரின்சிபலை லே டவுன் பண்ணாங்க. அன் ஆஃபர் டு பி கேப்பபிள் ஆஃப் அக்செப்டன்ஸ் must contain a definite promise by the offerer that he would be bound provided the terms specified by him are accepted. அப்போ ஆஃபரில் வந்து அக்செப்டன்ஸஸ் டெஃபினட்டாக ப்ராமிஸ் வந்து அந்த ஆஃபரர் பண்ணணும், அந்த டேர்ம்ஸை ஸ்பெசிஃபைட் பை ஹிம் ஆர் அக்செப்டட் அப்படிங்கிறது ப்ராமிஸ் பண்ணணுங்கிற கண்டிஷன் கொடுத்துருந்தா தான் ஆஃபரில் அது பண்ணணும். அண்ட் தென் ஆஃபர் டு பி மேட் எய்தர் டு அ பர்டிகுலர் பர்சன் ஆர் டு த பப்ளிக் அட் லார்ஜ். ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கா இல்லை ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கா யாருக்கு பண்ணியிருக்காங்கங்கிறது தெரிய வரணும். தென் இஃப் அன் ஆஃபர் இஸ் மேட் இன் த ஃபார்ம் ஆஃப் ப்ராமிஸ் இன் ரிட்டர்ன் ஃபார் அன் ஆக்ட், the performance of that act even without any communication is to be treated as an acceptance. ஆஃபர் வந்து ஒரு ப்ராமிஸ், ஒரு ஆக்ஷனுக்கு உண்டான ப்ராமிஸாக இருந்தால், அதாவது நீங்கள் இதை யூஸ் பண்ணி அப்போவும் உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸாக வந்தால் நாங்கள் ரிவார்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு ப்ராமிஸ், ஒரு ஆக்ஷனுக்கு. அப்போ அந்த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி ஆக்ட் பண்ணுறவங்க கம்யூனிகேஷன் கொடுக்கணுங்கிறது இல்லை. ஸோ இட் இஸ் ட்ரீட்டட் as an acceptance.